அம்மா, துர்கா அம்மா, எல்லோரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். உன் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் இருக்கணுமா. என்னதான் பண்றா இவ? காலையில ஒரு காப்பிய கூட தரல இன்னும். இவள போய் அந்த மனுஷன் மருமகளா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு, அவரை சொல்லணும். ச்சே. ஏ கவிதா, காப்பி கூட குடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன் அத்தை. இந்தாங்க அத்தை, காஃபி எடுத்து ஒரு காப்பிய கொண்டு வர எவ்வளவு நேரம் ஆகுது? கண்ணனுக்கும் இன்னும் காப்பி குடுக்கலையா? என்னங்க, இந்தாங்க காஃபி. குடு. காலையிலேயே செமையா தலைவலிக்குது. எங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஏன் பார்த்தா தெரியலையா? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பதான் சொன்ன எனக்கு காலையிலேயே தலைவலிக்குதுன்னு. சரி, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து நம்ம பாப்பாக்கு மஞ்ச தண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்கு. டேய் கண்ணா, கொஞ்சம் இங்க வா. இரு, அம்மா எதுக்கோ கூப்பிடுறாங்க, நான் போய் பாக்குறேன். என்ன, ஆபீஸ்க்கு கிளம்பலையா? நான் கிளம்பிட்டம்மா, சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடா. உன் பொண்ணு மஞ்ச தண்ணி விசேஷத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டியா? அதுக்கு என்னமா முடிவு பண்ணணும்? எல்லாரையும் கூப்பிட வேண்டியதுதான். இருக்கிற வேலையில எல்லாருக்கும் நேர்ல போய் சொல்லணும்னு அவசியம் இல்லடா. சில பேருக்கு போன்லயே சொல்லிடு. ஆமாமா, அப்படியே பண்ணிடலாம். என்னங்க, என் அப்பா அம்மாக்கு எப்ப சொல்றீங்க? போகும்போது நானும் வரேங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். அப்படியே சொல்லிட்டாலும் வண்டி வண்டியா சீர்கொண்டு வந்து இறக்கிடுவாங்க பாரு. அவங்களுக்கெல்லாம் சொல்றதே பெருசு. இதுல நேர்ல போய் சொல்ல போறீங்களா? போன்ல சொல்லு, அதுவே போதும். சரிம்மா, அது நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, வரமா. கவிதா, நான் போயிட்டு வரேன். உங்க அப்பா அம்மா என்ன வச்சிருக்காங்க சீர் பண்றதுக்கு? உன் கல்யாணத்துக்கு அப்படியே செஞ்சு நரைச்சிட்டாங்க. இதுல இப்போ வேற செய்ய போறாங்களா? உன் அம்மா இடுப்புல ஒரு சுருக்கு பை வச்சிருக்கே, அதுல என்னதான் இருக்குமோ தெரியல. எப்ப பார்த்தாலும் இடுப்புல சொருகிக்கிட்டே இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்தும் அந்த சுருக்கு பையில தான் வச்சிருக்காங்களோ என்னமோ. மாமா, அத்தை, நல்லா இருக்கீங்களா? அட வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க முதல்ல. வசந்தி, மாப்பிளைக்கு காஃபி போட்டு கொண்டு வா. காஃபி எல்லாம் வேணாம் மாமா. வீட்ல உங்க அம்மா, கவிதா, என் பேத்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அங்க எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. இப்ப எதுக்கு நான் வந்தேன்னா, உங்க பேத்திக்கு மஞ்ச தண்ணி வச்சிருக்கோம். கவிதா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் நான் நேரிலேயே வந்து உங்களை கூப்பிடணும்னு வந்திருக்கேன். உங்களுக்கு எதுக்கு மாப்ள சிரமம்? நான் கவிதா கிட்டே சொல்லியிருந்தேன், நேர்ல வரணும்னு அவசியம் இல்ல, போன்ல சொன்னாலே போதும்னு. இல்ல, உங்களை நான் நேர்ல வந்து கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நீங்க வந்தா கவிதாவும் உங்க பேத்தியும் சந்தோஷப்படுவாங்க. சரிங்க மாப்ள, நாங்க கண்டிப்பா வருவோம். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. என்னதான் உங்க அம்மா கவிதாவை திட்டினாலும் நீங்க பாசமா நடந்துகிறதாலதான் அவளால சந்தோஷமா அங்க இருக்க முடியுது. ரொம்ப நன்றி மாப்ள. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? எங்க அப்பா அப்படி கவிதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா இந்த மாதிரி ஒரு அழகான அன்பான மனைவி எனக்கு கிடைச்சிருப்பாளா? என் அம்மா எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் அவ பொறுமையா பக்குவமா இருந்து எங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறா. இந்த மாதிரி மனைவிய எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். சரிங்க அத்தை, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். நீங்க வச்சிருக்கீங்களே அந்த சுருக்கு பையில என்னதான் வச்சிருக்கீங்க? அதுல ஒன்னும் இல்ல மாப்ள, சும்மா ஒரு சுருக்கு பை, அவ்வளவுதான். அதுல கோயிலுக்கு போன விபூதி பொட்டலம்தான் இருக்கும். வேற என்ன இருக்க போகுது? பரவாயில்ல, கொடுங்க, நான் பாக்குறேன். சரி, இந்தாங்க. நீங்க மஞ்ச தண்ணி விசேஷத்துக்கு வரும்போது இந்த செயினை நீங்களே உங்க பேத்தி கழுத்துல போடுங்க. அதான் உங்களுக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. அட என்ன மாப்ள, எங்க பேத்திக்கு எங்களால முடிஞ்சத நாங்களே செய்றோமே. மாப்ள, மாசா மாசம் எங்களுக்கு 10,000 ரூபாய் நீங்க தான் அனுப்புறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எப்போ கவிதா மஞ்ச தண்ணி பத்தி சொன்னாலோ அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்திலிருந்து தங்கத்துல சின்னதா ஒரு வளையல் வாங்கியிருக்கோம். அத கொண்டு வந்து எங்க பேத்திக்கு போடுறோம் மாப்ள. அது இருக்கட்டும் மாமா, நீங்க இந்த செயினையும் எடுத்துட்டு வந்து போடுங்க. நான் சொன்னா கேப்பீங்கல்ல? சரிங்க மாப்ள, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். நீங்க மருமகன் இல்ல, எங்களோட மகன். சரி மாமா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் மாசம் மாசம் பணம் அனுப்புறத கவிதாவுக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. அவ மனசு கஷ்டப்படக்கூடாது. நான் வரேன்.